எல்லாருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம உயிரெழுத்துக்கள் பார்த்தோம். இப்போது இது வந்து மெய் எழுத்துக்கள். ஹிந்தி வர்ணமாலா வியஞ்சன் லேகின் விதி அப்படின்னா மெய் எழுத்துக்களோட எப்படி எழுதுகிறோம் அந்த விதி தான் அது இங்கே இருக்குது. இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து கா கேஏ, இது வந்து கா கேஹெச்ஏ, இது கா ஜிஏ, இது ஜிஹெச்ஏ, இது ஞா, இது இந்த நா. இப்போ இந்த நா, இந்த நா, இது சா, இது சா சிஹெச்ஏ சா, இது ஜா, இது ஜேஹெச்ஏ ஜா. இந்த ஜாவில் வந்து 2 ஜா இருக்குது, பெரிய ஜா சின்ன ஜா. இந்த சாலையும் அப்படி தான், பெரிய ஜா சின்ன ஜா இடத்துக்கு ஏற்ற பயன்படுத்தணும். இந்த கால 4 கா இருக்குது. கா 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 கா. நம்ம இந்த ஸ்பெல் இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம சில நேரங்களில் பயன்படுத்துவோம். இது ஞா, இந்த ஞா சரிங்களா, எண்ணே தான் போகிறோம். இப்போ டா வரிசை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டா டிஏ, இது வந்து டா டா அப்படிங்கிற மாதிரி வரும். இந்த டா டா அப்படின்னு டா டா அந்த மாதிரி இடங்களில் இது வரும். இது நா 3 சொல்லி நா சரிங்களா, இது நான் 3 சொல்லி நா. இது தா தா, இந்த டிஏ தா, டிஹெச்ஏ தா. இது டா டிஏ டா, அது டிஏ கிடையாது, இது ஒரு தா தான், இது தா தான். இதா அப்படிங்கிற மாதிரி இதில் டபுள் டி மாதிரி வரும். இதா தா 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 தா. இது வந்து நம்ம புள்ள போகும்போது பார்க்கலாம் எந்த இடங்களில் எந்த தா பயன்படுது. இப்போ 4மே தா ஒரு தா தான். இது நா 2 சொல்லி நா. அப்புறம் பா வந்து 4 விதமான பா இருக்குது. இது வந்து பா பிஏ, அந்த பாப்பான்னு சொல்கிறோம்ல பா. இது ஃபான்னு சொல்லுவாங்க, ஃபா பா தான், ஆனால் ஃபா அப்படிங்கிற மாதிரி வரும். இஃபா அப்படிங்கிற மாதிரி போடணும் ஃபா. இது பா பிஏ பா. இது பிஹெச்ஏ பா, பிஹெச்ஏ பா. அங்கே முன்ன பார்த்த மாதிரி தான். இது மா எம்மா, இந்த மாவை வந்து இப்படி தான் போடணும். இது யா ரா லா வா. இது ஷா, இது ஷா, இது ஷா. 3 விதமான ஷா இருக்குது. எந்தெந்த இடங்களில் பயன்படுத்தணும், அது எப்படி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் இப்போ அடுத்தடுத்து சொல்கிறேன். இது ஹா, அதிகமாக இந்த ஹா வந்து ஹிந்தியில் இருக்கும் ஹா. அப்புறம் இக்ஷா, அது இந்த சுரக்ஷா அப்படின்னு சொல்கிறாங்களா, அந்த ஷா கடைசியாக ஷா இக்ஷான் இருக்குல்ல, சுரக்ஷா. இத்ரா, இதெல்லாம் ஜாயின் லெட்ரு. இத்ரா. இது இக்னா, இது இக்னா. இக்னானின்னு சொல்கிறோம்ல, இக்னானி அப்படிங்கும்போது இது வரும். இது இக்ஸ்ரா அக்ஷரான்னு சொல்லுவாங்க, அக்ஷராங்கிறோம்ல அப்படிங்கிற இக்ஸ்ரா. இக்ஷா இது இக்ஸ்ரா. பாருங்கள் இதான். இப்போ